ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி அறுவடைகள் எல்லாம் பண்ண பூரணம் பிடிச்சி வேஸ்ட்டாக போன கடலப்பருப்பு செடிகளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறேன். அதை பாருங்கள், அதன்படி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கிளியராக வந்துச்சு. ஒரு வாராச்சு அது ஊற வச்சு அது மாதிரி பார்த்து இதை இருத்து இதில் ஊற்றிக்குவோம். ஆல்ரெடி தண்ணி கலந்துருக்கேன். மீதி இருக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கோ. இதுலேயே தண்ணி ஊற்றி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கூட திருப்பி கலைக்கலாம். நம்ம இப்போது இதில் நம்ம தண்ணி இப்போ 1 லிட்டர் தண்ணின்னா ஒரு 4 லிட்டர் தண்ணியே இதில் கலந்து நம்ம எல்லா செடிங்களுக்கும் ஊற்றலாம். ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த செடிங்களில் பூச்சி வர்றது, அந்த அஸ்வினி பூச்சி இதெல்லாம் வராது. மண் வளம் பெருகும், மண்புழு உருவாகும், செடி நல்லா தெளித்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இதை காட்டுறேன் நான். அது இது வடிகட்டின மிச்சம், இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இதை இந்த பாருங்கள், ஒரு ஜக்கு ஊற்றிக்கும். இது 1 லிட்ரு. இது இதில் ஊற்றிக்கும். இதில் 4 ஊற்றிக்குவோம். கொஞ்சம் ஸ்மெல்லு வரும், கொஞ்சம் நீங்கள் தள்ளி நின்றுக்கணும். பாருங்கள், நாலு ஊற்றிட்டுனா உங்கள்கிட்ட பேசியே மறந்துட்டேன், எத்தனை ஊற்றணும்னு தெரியல. 4 ஊற்றணும்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் ஊற்றிடலாம். இன்னொன்று 4 ஊற்றிருக்கேன். இதை கலக்கிக்குவோம். இப்போது எல்லா செடிங்களுக்கும் நம்ம ஊற்றுவோம். செடி ஊற்றுவோம். கத்திரி செடி பாருங்கள், சாம்பல் தூவி இருக்கேன். இந்த மாதிரி சாம்பல் தூவணும். கொஞ்சம் செடி கொஞ்சம் வராமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தூவி விடுங்க சாம்பல். இந்த மாதிரி எல்லா செடிங்களுக்கும் ஊற்றி விடுங்க. நான் பதியம் போட்டு எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அந்த பட்டன் ரோஸு செடி எவ்வளோ பெருசு தழைச்சி வந்துச்சு பாருங்கள். இதுக்கு ஊற்றலாம். பாருங்கள், ஒரு செடியாக வளர்ந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் எல்லா செடிங்களுக்கும் ஊற்றுங்க. எல்லா செடிங்களுக்கும் பூச்சி தாக்காது இருக்கணும்னு பாருங்கள், சாம்பல் தெளிச்சிருக்கேன். இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து போட்டணும். இல்லைன்னா எல்லா இடத்துக்கும் பரவிடும். அது எல்லா செடிங்களுக்கும் இந்த குரணம் வச்ச மாதிரி இருக்குதுங்க. எல்லாம் எடுத்து போட்டுடணும். உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நம்ம எல்லா செடிங்களுக்கும் ஊற்றலாம். பாருங்க, கத்திரிக்காய் செடி எப்படி எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு. இதுக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னு இதை போட்டு வச்சுருக்கிறேன் பாரு சாம்பல். நீங்களும் அது மாதிரி சாம்பல் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளை பூச்சியும் வராது, எல்லா செடியும் நல்லா வரும். எனக்கு காய்கறிங்களுக்கு பஞ்சமே இல்லை. இந்த பால் ரோஸ் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். தண்ணி நல்லா போட்டு இப்போ ப்ரூனிங் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மல்லிகைப்பூ செடி இது கீழே மல்லிகைப்பூ செடி வந்துட்டுருக்கு. நல்லா இப்போ தான் சீசன், இனிமேல் வரும், நல்லா வரும். பாருங்கள், பாவக்காய் செடி வெளியில் வச்சுருக்கேன். இது மாதிரி ஏற்றி விட்ருக்கேன். கரும்பு செடிக்கும் இதுக்கும் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இந்த கரும்பையே எனக்கு மிச்சமாகி வேஸ்ட்டாக போச்சு கரும்பு. அதை வச்சு இதுக்கு பந்தல் மாடி போடுறதுக்கு இந்த கொடியெல்லாம் வச்சுக்கிறேன் பாரு. இதுலேருந்து ஏறி இது மேலே காய்க்கும். இது மாதிரி ஐடியா பண்ணி நீங்களும் எல்லாம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மிளகா செடி நல்லா வந்துட்டுருக்கு. இதுக்கும் ஊற்றலாம்.
இதுலேயே திராட்சை செடி இந்த செடி விதை போட்டேன், அதுவும் நல்லா வருது பாருங்கள். மாதுளை செடி சின்ன பேகு தான், இதை இப்படி ஸ்ப்ரே பண்ணி கூட விடுங்க, செடி நல்லா வரும். இந்த ஸ்மெல்லுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது, எல்லாத்துக்கும் இது பாருங்கள். நான் இதுவும் இந்த செடி எல்லாம் பாருங்கள், இது இலை சுருண்டுன்னு இருக்குது, அதனால் இதுக்கும் பண்ணியிருக்கேன். எல்லா செடிகளுக்கும் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எல்லா செடிங்களுக்கும் ஊற்றி தான் என் செடிங்கள்லாம் இவ்வளோ நல்லா தளிர் விட்டு வந்திருக்கு. வாசல் எதிர்க்க இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் ஊற்றி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட். இந்த ட்ரிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது திரும்பியும் எடுத்து நான் இதே மாதிரி நல்லா போட்டு கரைச்சி எடுத்து தண்ணி ஊற்றி வச்சு 2 நாள் பற்றி இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வரும் செடி.